ஹாய் மக்களே! சென்னையிலேருந்து நான் உங்க வித்யா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 9. இந்த கிளாஸ் 9ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சில்வர் சார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து மேக்னெட் சார்ம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வர வீடியோல நான் அத அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம சில்வர் சார்ம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேசிக் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்துடலாம். சில்வர் பேஸ் பண்ணி ஃபுல்லாவே எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க சார்ம்ஸ் அப்டின்னும் சொல்லலாம், ஸ்பேசர் அப்டின்னும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இத 2 டைப்பாவும் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாப்ஸ்டர் எடுத்திருக்கேன். சில்வர் கலர் ஜம்ப் ரிங், ஐபின் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பீட் எடுத்திருக்கேன். பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிளாஸ்டிக்லேயே பிரிண்டட் டைப் பீடு. அதுக்கப்புறமா டூல் எடுத்திருக்கேன். ஸோ இப்ப எப்படி மேக் பண்றது அப்டின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செஞ்சு வைக்கணும். செஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஐபின் எடுத்துக்கோங்க. ஐபின் எடுத்துட்டு இந்த சில்வர் சார்ம்ஸ் வந்து இது உள்ளார நான் போட்டுட்டேன். இப்போ எனக்கு எக்ஸஸா இருக்கு. ஸோ இத லைட்டா நான் வந்து கட் பண்ணிட்டு பெண்ட் பண்ணி விட போறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி இத வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரியே நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். சேம் இது கூடவே இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே மாதிரியே ஐபின் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பேர்ல் பீட் வந்து இது உள்ளார போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பீடு, அதுக்கப்புறமா பேர்ல் பீடு. ஸோ சேம் இதே மாதிரி வந்து பண்ண போறோம். இதே மாரி போட்டுட்டு இந்த எட்ஜஸையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நோஸ் பிளேயர் வச்சு பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்ப இந்த 2 மாதிரியும் வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்து வச்சு தான் ஃபுல் பிரேஸ்லெட்டுமே நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இத ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில்வர் சார்ம்ஸ் வந்து 6 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாரி இந்த பீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஹேண்ட் லென்த்துக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணி அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லாப்ஸ்டர் வந்து போட்டுக்கலாம். அதிலேயே ஒரு சார்ம்ஸோட ஒரு எட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில இருந்து தான் நம்ம வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் போட்டுட்டேன். இதிலேருந்து தான் நம்மளோடது மேக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த எட்ஜில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பீட வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்டின்னா, இந்த எட்ஜ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோஸ் பிளேயர் வச்சு இந்த எட்ஜ வந்து லைட்டா நான் இப்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணதில இந்த இதில வந்து இருக்கு பார்த்தீங்களா, ஹூக்கு இத வந்து இதில மாட்டிக்கலாம். போட்டுட்டு அகைன் நோஸ் பிளேயர் வச்சு இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இத பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நோஸ் பிளேயர் மட்டும் தான் தேவைப்படும். நோஸ் பிளேயர் இருந்தா தான் இந்த மாரி வந்து அட்ஜஸ்ட் ஓப்பன் வந்து நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஸோ இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதோட எட்ஜில இருக்கிறத வந்து நோஸ் பிளேயர் வச்சு அகைன் இதோட அந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹோல்ல நோஸ் பிளேயர உள்ளார விட்டுக்கோங்க. உள்ள விட்டுட்டு ஜஸ்ட் இத அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி இத வந்து இந்த கையால புடிச்சுக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா, இது வந்து ஈஸியா ஓப்பன் ஆயிடும். கஷ்டமே இல்ல. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியலாம். ஆனா உண்மையா அது கஷ்டம் கிடையாது. நீங்க எப்படி பண்றதுன்னு மட்டும் அத யூஸ் பண்றதுன்னு மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, திரும்ப இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது போய் செட் ஆயிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபுல்லாமே மேக் பண்ண போறோம். இதே மாரி கன்டினியூவா வந்து நம்ம மேக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நெறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில முக்கியமா வந்து எல்லாருமே கேட்டிருந்த டவுட் என்ன அப்படின்னா, பிஸ்னஸா எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நியூ இயர் வந்து வரப்போகுது. ஸோ நியூ இயர் ஸ்பெஷலா உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸை பத்தி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்டா கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண போறோம். அதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே நம்மளோட பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ்லேயே பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன்.
ஸோ ஒரு லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நியூ இயருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவோட நீங்கள் போகிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்டாக அந்த கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி மேம் நான் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக கிளாஸ் பார்த்துட்டு அதோட விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெட்டீரியல்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சு ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு தடவையாச்சும் வந்து அதை செஞ்சு பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக தானே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது தேவைப்படுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த கிளாஸஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களோட டவுட்டை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறது என்னோட பொறுப்பு. ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரியே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோஸ் வந்து இந்த மந்த் அதாவது எண்டில் அதாவது நியூ இயர்க்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். என்னோட ஹேண்ட் சைஸ்க்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் இது லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் ரிங் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை வந்து இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இது எலாஸ்டிக்கில் கூட பண்ணலாம். நம்ம நார்மலாக வந்து பீட்ஸ் எப்படி கோத்து பண்ணுவோமோ அதே மாதிரி கூட நீங்கள் எலாஸ்டிக்லேயும் வந்து பண்ணலாம். எலாஸ்டிக் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சைடு வந்து ஹோல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்படி எலாஸ்டிக்கில் வந்து இப்படி கோத்து நீங்கள் வந்து பீட்ஸ் நம்ம கோத்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் பிரேஸ்லெட் இப்படி கூடவே வந்து மேக் பண்ணலாம். நான் உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சில டவுட்ஸ் வரும்ன்றதுக்காக தான் இந்த மெத்தட் நான் எடுத்தேன். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். நீங்கள் வந்து கோல்டு கலரில் வந்து யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதே மாதிரி தான் மேக் பண்ணணும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எப்போதும் நான் சொல்கிற மாதிரி சில்வர் டைப் ஃபுல்லாக எடுத்தோன்னா சில்வரே தான் ஃபுல்லாக எடுக்கணும். நீங்கள் காம்பினேஷன்ஸ்க்கு கொடுக்குற பீட்ஸ் கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் இன்னும் வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஹேண்டில் வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒரு டைப் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி அதை வியர் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு அழகான லுக்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ சில்வர்லேயும் இவ்வளோ சூப்பராக வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து மேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மேக்னெட்டிக் வச்சு எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் வாட்சஸ் கேட்டிங்க. ஸோ அதை வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஆஃபர்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் புதுசாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்டென்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.